பேச்சு இதுக்கு வந்து புத்தி பேருந்து இல்லாமல் அப்படியே 53 வயசு ஆகுது கல்யாணம் இருக்காமல் அப்படியே கல்யாணமே ஆகலையா? இதான் என் வயசு இறந்துருந்து போன செவ்வாய்க்கிழமை இறந்தாரு. இந்த அக்கா பார்த்துருக்கேனே இதனால பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் இதோட எடுத்துட்டாங்களா? வெளியில எங்கேயும் போவீங்களா? அவ்வளோதான். வண்டி எதுவும் கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட வேண்டியதாங்கண்ணா? எழுதி போடுறீங்க. இப்போ கூட நீங்க கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்தா வண்டி கிடைக்குங்களா? அப்படிதான் சொன்னாங்க. கூட்டிட்டு போற காலம் இல்லை. கலெக்டர் கூட்டிட்டு போற நிற்கிற காலம் இல்லை. உங்களை பார்த்துக்கிறது உங்க தங்கச்சி தான் பார்த்துக்கிறாங்களா? இல்லைங்க, இப்போதான் 5 நாள் தான் இருக்கு சம்சாரம் இறந்து. எனக்கு கண்ணு போய் இப்போ 3 வருஷம் ஆகுது. அதுக்கு மேலே ராஜேந்திரா பையனாக்கு தான் வெஜர் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே இப்போ 5000 சம்பளம் வாங்கினேன். இங்கே வந்து இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் இந்த பிள்ளைங்க அம்மா இருந்ததுனால நான் வச்சு பார்த்தேன். என்ன நீ எதிர்பார்க்குறீங்க? பையன் வேலை எதுவும் பண்ணுறான்னா? இந்த பையன் யாருக்குங்களா? சும்மா ஹோட்டலில் சம்பளம் பண்ணி பாருங்க. படிச்சிருக்காரா? அவர் 8வது 9வது தான் படிச்சிருக்காரு. எந்த ஹோட்டலில்? இப்போ ஆண்டின் ஹோட்டல் பஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியதானே? எதனால ஐடியா இருக்கா? பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஐடியா இருக்குது. பேர் 2-3 வருஷம் ஆச்சு. இந்த பிள்ளைங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிள்ளைங்களா? பெரிய பிள்ளைங்க. அது பேர் சத்யா. 12 வயசு ஆகுதுங்க. இது சொந்தத்தில் மாப்பிள்ளை இருக்கா? சொந்தத்தில் மாப்பிள்ளை அந்நியத்தில் தான் வந்து பார்த்தாங்க. சும்மா உங்கள் மாதிரி தெரிஞ்சவங்க வந்து பார்த்து பேசி இந்த மாதிரி சொன்னாங்க. எந்த ஊர்? மேலே மதுரைங்க. மேலே? மதுரை. மதுரை அனுப்பானடி. மேலே அனுப்பானடி. வேலை பார்க்குறாங்க. மேரேஜுக்கு எது சீர் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? வேலை பார்க்குறாரா? என்ன வேலைப்பா? அப்படியா? அண்ணே, நானும் உங்கள் தங்கச்சி மாதிரி தான். நீங்கள் கல்யாணம் வச்சிங்கன்னா எனக்கு நான் இப்போ கூப்பிட்ட நம்பரை பதிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு சீருக்கு என்ன நான் என்னால் முடிஞ்சது நான் சீர் செய்கிறேன். வாங்கி தரேன். பாத்திரம் இதுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னா கரெக்ட் பண்ணி நானும் எங்கள் குரூப்ல எல்லாம் கேட்குறேன். உங்களுக்கு முடிஞ்சது செய்ய சொல்லி கேட்டு பார்க்குறேன். அந்த கவர்மெண்ட் இடம் எதுவும் அலாட் பண்ணாங்கன்னா அதில் உங்களுக்கு எதுனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். பசங்களை வச்சு வேலை பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வேலைக்கு எங்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் இப்போ பார்வை வேற இல்லை. இல்லைன்னா வண்டி கூட யார்ட்டி பேசி அரேஞ்ச் பண்ணி தருங்க. அதான் சொல்கிறேன். அதனால அது யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு. பாத்ரூம் இந்த மாதிரி போடணும்னா ஸ்டிக் வேணா கூட அந்த இப்படி 2 பக்கம் பிடிப்போம்ல, அது கூட வேணா ஏற்பாடு பண்ணி தர்றேன்னா சரியா? பிள்ளைங்களுக்கு எது நல்ல இடம் பார்க்கணும் வைக்கணும், இல்லை எது கல்யாணத்துக்கு எது செய்யணும்னு சொல்லுங்க. மாசி 6ஆம் தேதி கல்யாணம் வச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கடையில என் தம்சர் இறந்து போயிட்டாங்க சொல்லி கூப்பிட்டு கேட்டாங்க. ஒரு கெட்டது நடந்தது ஒரு நல்லது நடந்தால் நல்லதாங்க பார்க்குறாங்க அப்படின்னு. உங்களுக்கு எது செய்ய வேணாம், இந்த போக்குவரத்துக்கு இது மட்டும் ஒரு 20,000 செலவாகும், அதை மட்டும் பாருங்க அப்படின்னாங்க. சரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை நகை நட்டு இப்படி ரொம்ப கேட்டாங்கன்னா சொல்லுங்க. லோக்கல்லே வேற இடம் நல்ல இடம் இருந்தால் கூட நான் சொல்கிறேன். சரி, அவங்களே நகை போட்டு கட்டுற மாதிரி கூட இருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன். நல்ல இடமா இருந்தா என்னன்னு நீங்க எனக்கு என் நம்பர் கேட்பேனாலும் கூப்பிடுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். சரியா? அந்த நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த 2 பிள்ளைக்கு 2 சுடிதாரு, 2 சேலை கொண்டு இருக்கேன், 5 கிலோ அரிசி, 4 குண்டு கொண்டு வந்திருக்கேன். வேற எதுவும் உங்களுக்கு வேணுமா? கரும்பு கொண்டு வந்திருக்கேன். சரியா? நான் தான் காலைல உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன்ல. இல்ல அப்படிலாம் இல்ல, அது என்னன்னு நான் அதுக்கு தகுந்த அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன்ல. இங்கிட்டு வா. இதில் கரும்பு காலம்பு அவருக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்கு. புதுசு தான், எல்லாமே புதுசு தான். ஏன்னா பழசு எதுவுமே கிடையாது, எல்லாமே புதுசு தான். 5,000 இருந்தா கூட
இந்தாங்க. 500 ரூபா இருக்கு. சரிங்க. செலவுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் மாசி 6ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்கோம்.